வணக்கம் மக்களே, வெல்கம் டு JS Moments யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாட்டாவோட எல்லா கார்லையுமே இப்போ புதுசாக டயர் மொபிலிட்டி கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அதோட பர்பஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் அதை வச்சு எப்படி நம்ம ஏர் இன்ஃப்ளேட் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஏரோட ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது, அட் த சேம் டைம் அதோட பஞ்சர் கிட்ட வச்சு நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, இதுதான் நான் சொன்ன டயர் மொபிலிட்டி கிட். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேக் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், கான்டினென்டல் அந்த டயர் சொல்யூஷன், ஆல் இன் ஒன் பர்பஸ் டயர் சொல்யூஷன் அந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் டயர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது இல்லையா, ஸோ அந்த கம்பெனி தான் டாடா கூட டைப் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப்பில் இது கூடவே ஏர் பம்ப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஜ் மீட்டரோட. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டயர் பஞ்சர் சொல்யூஷனை இந்த ஏர் பம்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்கள் காரில் செக் பண்ணுங்கள், எதர் பெட்ரோல் கேப் ஆர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இல்லை டயர் டோர் இன்சைட். ஸோ இது ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் எவ்வளோ செட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்கள் காரில் நீங்கள் எவ்வளோ ஏர் செட் பண்ணணுமோ அந்த ஏரை செட் பண்ணி இந்த பம்பில் நீங்கள் ப்ரெஷர் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஏர் பம்பில் இருக்கிற அந்த டியூபை நம்ம எந்த டயரில் ஏர் செக் பண்ணணுமோ அந்த நாசிலில் இந்த டியூபை ஃபிக்ஸ் பண்ணி ஏர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த ப்ளக் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ப்ளக்கை நம்மளோட காரில் இருக்க அந்த ப்ளக் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது போட்டு லாக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கிட்ட நமக்கு எங்கே வேணுமோ எந்த டயரில் போட போகிறோமோ அந்த டயர் கிட்ட இது கொண்டு போகணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் அந்த சொல்யூஷன் பாட்டிலில் ஏர் பம்பில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டயர் பஞ்சர் ஆகிருக்கோ அந்த டயரில் இதை மாட்டும்போது ஏர் இன்ஃப்ளேட் பண்ணும்போதே அது கூடவே அந்த சொல்யூஷனும் ஏரோட ட்ராவல் ஆகி டயருக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ஒரு 10 minutes ட்ரைவ் பண்ணணும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 80 km ஸ்பீட் போகும்போது கிராஜுவலாக லிக்விட் என்ன ஆகும்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலயமா டயருக்குள்ளே பஞ்சரான இடம் இல்லாமல் இருக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அகெயின் நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏர் ரேஞ்ச் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட காரில் எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணுமோ அந்த ப்ரெஷரை நீங்கள் டயரில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 200 km வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஒரு பஞ்சர் ஷாப் போயிட்டு டயரை கழட்டிட்டு அந்த பஞ்சரை ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க. கார் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அகெயின் இன்கேஸ் பஞ்சர் ஆகிற சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் வாட்டெவர் நெயிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் டயருக்குள்ளே இன்சர்ட் ஆச்சுன்னா எதர் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் உடஞ்சிரும், இல்லை ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் பஞ்சர் அதிகமாக ஆகாதுன்றதுக்கு கான்டினென்டல் கம்பெனிலேருந்து இதை அஃபிஷியலாக கிளைம் பண்ணுறாங்க. மக்களே, ஸோ இந்த டாடா டயர் மொபிலிட்டி பஞ்சர் கிட்ட வச்சு எப்படி நம்ம டயரை இன்ஃப்ளேட் பண்ணிக்கிறது அண்ட் பஞ்சர் போட்டுக்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் எங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்ட்டு எங்களோட மென்டாலிட்டி தோணுது. ஸோ என்னென்னா, இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகும்போது அப்போ உங்களுக்கு டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பஞ்சர் கடையோ இல்லை ஏதாவது காற்றடிக்கிற கடையோ தேடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பட் இது உங்கள் கையிலே ஹேண்டியாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் ஸ்டெப்னி கூட கழட்டி மாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக இந்த டயர் மொபிலிட்டி கிட்ட யூஸ் பண்ணி ஏர் இன்ஃப்ளேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி அதிகமான ஆட் ஆன் ப்ராடக்டாக அவங்களோட எல்லா கார்ஸ்லையும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 to 5000 rupees வருது. பட் எனிவே ஒன் டைம் காஸ்ட் தான். நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். அதனால் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.